நீங்க ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. அதாவது எல்லா ஆன்மாக்களும் இறைவனுடைய ஆன்மாவோடு இணைக்கப்பட்டது. அவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஜோதி இருக்கு, அது அந்த பரஞ்சோதியோடு எப்போதும் ஒன்றிணைஞ்சிருக்கு. அதை நம்ம அறியாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கதாகவும், ஆனாலுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இறைவனுடைய பிரதிபலிப்பு அப்படின்னும், இந்த எல்லா சிஸ்டமும் ஒரு மேஜர் சர்வரோட கனெக்ட் ஆகியிருக்க மாதிரி, அதாவது எல்லா சிறு ஆத்மா அந்த ஜோதி அத்தனை ஜோதியும் அந்த பரஞ்சோதி இருக்குதுலே ஆதியான அந்த ஜோதியோட நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். எப்படி ஒரு சிஸ்டம் சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கோம். ஸோ இதுதான் ஒன்னஸ்ன்னு சொல்றாங்க. நாமளும் நம்ம எதிர்க்க பார்க்கக்கூடிய எல்லா ஆட்களுமே இறைவன் தான். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஒன்று தான். உண்மையாவே நம்ம எல்லாரும் ஒன்று தான், வெவ்வேறு ஆட்கள் கிடையாது. நம்ம வெவ்வேறு ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடியது மாயை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஆதி. ஆதின்னா முதலான ஆன்மா, முதல் கான்ஷியஸ், அது சூப்பர் கான்ஷியஸ்ன்னு கூட அதை நம்ம சொல்லுவாங்க. அது ஆதி. அந்த ஆதி, அந்த சூப்பர் கான்ஷியஸை நம்ம என்ன சொல்றோம்? இறைவன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆதியை தொழுதல் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கூட்டத்தோட கோவில்கள்ல போய் கும்பிடுறதுக்கும் தனிமையில நம்ம இறைவனை தொழுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஏகாந்தத்தை, அந்த தனிமையை ஔவையார் ரொம்ப அழகா நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த தனிமையை நீங்க வச்சுக்கோங்க. அந்த தனிமையில அந்த இனிமைக்கு இனிமை சேர்த்தல் எது அப்படின்னா, தனிமையா இருக்கும் பொழுது அந்த இறைவனை நம்ம தொழுதல், பக்தியில் ஈடுபடுதல் தான் அதை விட இனிமை அப்படின்னு சொல்றாங்க.